கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 14:30. மேத்யூ 14:30. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ரொம்ப ஒரு அருமையான ஜெபம். யாரு? பேதுரு சொல்லுது, ஆண்டவரே என்னை ரட்சியும். சில நேரங்களில் நமக்கு என்ன சொல்லணுன்னே தெரியாது. பேதுரு நமக்கு அது நல்ல ஒரு வழிகாலாக இருக்கிறாரு. ஏன்னா நீங்கள் 69வது சங்கீதத்தில் முதல் 2 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது, ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் அமிழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என்மேல் புரண்டோடுகிறது. ஆனால் அதே சமயத்தில் கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாரு? ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினி ஜுவாலையில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேலில் பற்றாது. என்ன, நீ தண்ணியில் போக மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் அது உன்னை ஒன்றும் பண்ணாதுன்னு. இப்போ பேதுரு வெளியே வந்துட்டார், படகு விட்டு கீழே இறங்கிட்டார். முதல்ல எதை பார்க்குறாரு? காற்றை பார்க்குறாரு. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு எதை பார்க்குறாரு? கர்த்தரை விட்டுட்டாரு. இயேசு கிறிஸ்துவை பார்த்து நடக்கிறத விட்டுட்டு காற்றை பார்த்துட்டாரு. இப்போ அவருடைய நோக்கம் எங்கே? கண் பார்வை, ஃபோக்கஸ் எங்கேருந்து? இயேசு கிறிஸ்துலேருந்து காற்றுக்கு மேலே வந்துருச்சு. காற்றை பார்த்தோன்னே என்ன வருது? இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது விசுவாசம் வருது. காற்றை பார்த்து காற்றையும் அலையும் பார்க்கும்போது என்ன வருது? பயம் வருது. இப்போ விசுவாசத்துக்கு பதிலாக பயம் வந்துருச்சு. உடனே என்ன வந்துடுது? அவர் மாம்ச பிரகாரமாக உள்ளுக்குள்ளே அமிழ போகிறாரு. உடனே அவருடைய சத்தம் என்னவா இருக்குது? ஆண்டவரே என்னை காப்பாற்றுறோம். அதனால தான் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியம் என்னென்னா, நம்முடைய விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கை. எபிரேயர் 12:2. அப்போ நம்ம ஒரு மனிதனுடைய இயல்பான நிலையில் உள்ள ஒரு விசுவாச தன்மையை நம்ம பார்க்க முடிகிறதா? அதாவது நல்ல தைரியமாக தான் கேட்டார், அவரே இங்கே தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அதே சமயத்தில் இன்னொன்று பாருங்கள், கர்த்தாவே இறங்குன்னு சொன்ன, ஆண்டவரே என்னை ரட்சின்னு சொன்ன மாத்திரத்தில் கர்த்தர் எந்த அளவுக்கு அந்த ஜெபத்தை கேட்டு ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போ பேதுரு அங்கே மூழ்கினது நான் அது ஒரு தோல்வின்னு சொல்ல மாட்டேன். அது அவரை விசுவாசத்தில் அவரை எடுத்து கட்டின பாடமாய் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் அதில் போய் தோற்று போயிட்டாருங்கிறத காட்டிலும் என்னென்னா, இது நமக்கு என்ன பாடத்தை இவர் பேதுரு என்ன கற்றுக்கொண்டார்னா, விசுவாசம் என்பது பயமில்லாமல் இருக்கிறது இல்லை. அது என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு எந்த சூழ்நிலையில் நடப்பது தான் விசுவாசங்கிறத அப்போஸ்தலனாகிய பேதுரு அழகாக இந்த சம்பவத்திலிருந்து கற்றுக்கொண்டார். சரி, இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்? நம்மளும் இதே தான். என்னைக்கு நம்மளுடைய கண்கள் கர்த்தரை விட்டு விட்டு வேறு காட்சிகளை காண ஆரம்பிக்குதோ, அன்னைக்கே நம்ம விசுவாசத்தில் தடுமாறிடுவோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம என்னைக்கு நம்மளுடைய கண்கள் கர்த்தரை மாத்திரம் பார்த்து ஓடாமல் வேற எங்கெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் மாறிச்சுன்னா, கண்டிப்பாக பயம் உள்ளுக்குள்ளே வந்துடும். அப்போ நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில், இல்லை உங்கள் தொழிலில், எந்த காலத்துலையும் எந்த நேரத்துலையும் என்ன வேலை செய்தாலும் உங்கள் கண்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கக்கூடியதாக இருக்கிறதா? நன்றாக பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ண மாட்டீங்க? நீங்கள் பயப்பட மாட்டீங்க, மாறாக விசுவாசத்தில் இருப்பீங்க. அப்போ விசுவாசத்தில் ஒரு தடுமாற்றம் பயம் வரும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட வேண்டியது. அப்போ நீங்கள் நான் இப்படி ஜெபம் பண்ணுமா, அப்படி ஜெபம் பண்ணுமா? ரொம்ப ரொம்ப லெகுவாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன? பேதுருடைய ஜெபம் தான். என்ன? ஆண்டவரே என்னை ரட்சியும். இது ரொம்ப கஷ்டமா? நீங்கள் யோசிங்க. ஆண்டவரே என்னை ரட்சின்னு சொல்லி கேட்குறது கஷ்டமா? ஏன்னா அப்படி கேட்கும்போது என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியணும்? நமக்கு தேவன்கிட்டருந்து வரக்கூடிய ஒரு மீட்பு உடனடியாக கண்டிப்பாக நிச்சயமாக வரும் என்று
நாம் நம்பி இருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், நிச்சயமாக விசுவாசத்தில் பலப்பட்டவர்களாயும் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்களாயும் இருப்போம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் பயம் என்னுடைய ஃபோக்கஸ் மாறும்போது பயம் வருது, அப்போ நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு வாழக்கூடிய மக்களாக இருக்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ அந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ எங்களுடைய பார்வை எப்பொழுது கர்த்தரை விட்டு வேறு சில காட்சிகளை காணுகிறதோ அப்பொழுது எங்களுக்குள் பயம் வந்து விடுகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். அதை விட்டுவிட்டு ஆண்டவரே உமக்கென்று வாழக்கூடிய ஒரு கிருபையில் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.